ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எப்போவுமே வெண்டைக்காய் ஒன்று சாம்பார் இல்லை பொரியல் பண்ணியே சாப்பிட்டு போர் அடிச்சிடுச்சா, இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சாப்பாடுனாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் வச்சு ஒரு பச்சடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா எவ்வளோ வெண்டைக்காய் வேணுமோ அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, நான் இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தேங்காய், ஜீரகம், லைட்டாக காரத்துக்கு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். கொஞ்சமாக பூண்டை தோல் உரித்து வச்சுருக்கேன். 2 தக்காளி, தாளிப்பில் யூஸ் பண்ணுறதுக்கு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இப்போது ரெசிபி பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். கருக விட்டுறக்கூடாது. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல பூண்டு, அதையும் போட்டுட்டு அது கூடவே வரமிளகாவையும் உள்ளே ஆட் பண்ணிடுங்க. இதை நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நீங்கள் நல்லா அதை ட்ரை பண்ணிவிட்டு, இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த வெங்காயத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் மாறினதுக்கப்புறமா ரொம்ப வெங்காயம் ஃபுல்லாக நமக்கு ப்ரௌனாக ஆகக்கூடாது. இதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் இந்த ரெண்டுமே மற்ற டிஷ்க்கெலாம் நம்ம குக் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே குக் ஆகக்கூடாது. ஒரு 50% குக் ஆனால் போதும். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த வெண்டைக்காவெல்லாம் உள்ளே ஆட் பண்ணுறோம். வெண்டைக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக அந்த கீழே இருக்கிற வெங்காயம், தக்காளி இதெல்லாமே கொஞ்சம் அப்படி பரட்டி விடணும். ரொம்ப நீங்கள் ஹார்டாக வெண்டைக்காவை இது பண்ணிங்கன்னா அந்த ஷேப்பே மாறிடும். கொதிக்கிறப்ப எல்லாமே ஒரு மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி ஸ்டேஜில் வந்துடும். ஸோ லைட்டாக நீங்கள் அப்படி கிண்டி விட்டுட்டு இதுக்கு மேட்ட கரெக்டாக உப்பு ஆட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். லைட்டாக காரத்துக்கு 1/2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சு தான் இருக்கும். அதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா அந்த வெண்டைக்காயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மேலேயும் கீழே அப்படி பரட்டி விடுங்க. வெண்டைக்காய் ரொம்ப ஹார்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாகவே இப்படி மேலேயும் கீழேயும் மசாலா ஐட்டம்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி நீங்கள் பரட்டி விட்டீங்க அப்படின்னா போதும். அப்படியே விட்டுட்டு இதை அப்படி ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம்ல, இந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். நான் ரெட் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருப்பேன். லைட்டாக இதில் அரைக்கிறப்ப பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருப்பேன். லைட்டாக அந்த காரம் தேங்காவோடு அரைக்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே நம்ம தேங்காய் அரைச்சாலும் அதில் கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாய் ஆட் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் தெரியும். ஸோ அதனால் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி, அது 1/2 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி, அந்த தேங்காய் பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணோம்ல அதே பவுலில் கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் வெண்டைக்காயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா புளி ஆட் பண்ணுறேன். புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான புளியாக இருந்ததுன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். புளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் நேரம் இது கொதிக்கணும். ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலே நல்லா கொதிச்சிடும். இந்த டிஷ்ஷுக்கு வெண்டைக்காய் ரொம்ப குக் ஆகக்கூடாது. ஒரு 50% இந்த ஸ்டேஜில் குக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம நல்லா கொதித்து வெளியே வரும். அந்த தேங்காய் பேஸ்ட்டில் ஒரு ரா ஸ்மெல் இருக்கும்ல, அந்த ஜீரா தேங்காய் எல்லாமே ஆட் ஆகும்போது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் ஆகிறதுக்காக நம்ம நல்லா கொதிக்க விடணும். நமக்கே தெரியும் அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் மாறும், ஸ்மெல்லு வரும்போது தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது கொஞ்சமாக கிண்டிட்டு இதில் நான் பருப்பு ஆட் பண்ணியிருப்பேன். நான் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சுருக்கேன். நீங்கள் இதில் மைசூர் டாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி துவரம்பருப்பை மட்டும் வேறு எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா அதை குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. இதை ஆக்சுவலாக வெண்டைக்காய் ஒரு 50 to 60% வெந்ததுக்கு அப்புறமா உள்ளே ஆட் பண்ணணும். நல்லா பருப்பெல்லாம் சேர்த்து அப்படி கிண்டி விடுங்க. பருப்பு ஆல்ரெடி நம்ம வேக வச்சது தான். ஸோ அந்த ராஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது. பருப்பெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த கொதிக்கிற ஸ்டேஜுக்கு. எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அதுக்காக நான் பருப்பு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ அப்படியே நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். லைட்டாக மேலே கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டையுமே அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பச்சடி வந்து ரெடி. சாப்பாடில் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டீன், வெண்டைக்காய் ரெண்டுமே ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு